பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். புதுச்சேரியில் விதிமுறைகளை மீறி சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற தனியார் சுற்றுலா படகுகள் மற்றும் மீன்பிடி படகுகள் உட்பட 5 படகுகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடலோர காவல்படை காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு கடிதம் எழுதியதோடு விதிகளை மீறுவோர் மீது எந்தவித சமரசமும் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி இந்தியாவின் சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது. இதன் காரணமாக வார இறுதி நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகளில் புதுச்சேரிக்கு வருகை தருகின்றனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் படகு சவாரி செய்யவே விரும்புவதால் படகு சவாரி சுற்றுலா பயணிகளின் இடையே அதிக வரவேற்பு பெற்றுள்ளதால் புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் தனியார் நிறுவனங்கள் சார்பில் படகுகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சுற்றுலா பயணிகளுக்காக இயக்கப்படும் படகுகள் சுற்றுலாத்துறையின் உரிய அனுமதி பெற்று இயக்க வேண்டும். மேலும் பயணிகளை பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். அளவிற்கு அதிகமான பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடாது என்றும் சாகசங்கள் மற்றும் ஆபத்தான செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும் கடலோர காவல்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். இந்நிலையில் கோடை விடுமுறையினை முன்னிட்டு புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளதால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக பாண்டி மெரினா கடற்கரையில் கடலோர காவல்படை காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணி மற்றும் ஆய்வு மேற்கொண்ட போது 2 படகுகள் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமான பயணிகளை ஏற்றிச் சென்றது கண்டறியப்பட்டது. இதனை அடுத்து அந்த 2 படகுகள் மீதும் உரிய நடவடிக்கை எடுத்து அவர்கள் உரிமத்தை ரத்து செய்ய கோரி சுற்றுலாத்துறைக்கு கடலோர காவல்படை காவல்துறையினர் கடிதம் அனுப்பியுள்ளனர். இதேபோல் தொடர்ந்து நரம்பை பெரிய காலப்பட்டு மற்றும் நல்லவாடு பகுதிகளிலும் விதிமுறைகளை மீன்பிடி படகுகளில் சுற்றுலா பயணிகளை சவாரிக்கு அழைத்துச் சென்ற 3 படகுகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மீன்வளத்துறைக்கும் கடலோர காவல்துறை சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. புதுவை மாநில செய்தியாளர் சித்ரா.